உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டு விவாதித்து கொண்டிருக்கின்றோம். சமூக சேவை என்பதே அர்ப்பணிப்பு என்பதுதான் அதனுடைய முழுமையான பொருள். தன்னை அர்ப்பணித்து சமூகத்திற்காக சேவை செய்வது. சசி பெருமாள் ஐயா மதுவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அவருடைய உயிரிழப்பு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசல. அவருடைய சேவை நமக்கு யாருக்குமே தெரியவில்லை. அதற்கு பிறகு மதுவை எதிர்த்து போராடிய ஒரு பாடல் மூலமாக கோவன் அவர்களை கைது செய்தார்கள். அதனுடைய உச்சகட்டமாக பியூஷ் மனுஷ், அதை போடும்போதே டார்கெட் பியூஷ் மனுஷ் என்று போட்டார்கள். ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவரை வேறு ஒரு வழக்கிலேயோ இல்லை ஒரு வழக்கில் சம்மந்தப்படுத்தி என்ன விஷயம்னு கூட தெரியாமல் காவலர்கள் கடுமையான தாக்குதல். இத்தனைக்கும் முதுகில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்து இருக்கிறது. அதற்கு பிறகும் காட்டு மிராண்டித்தனமாக அடித்திருக்கின்றார்கள். சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் எல்லாமே ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் அவருக்கான ஆதரவுகள் தெரிவித்தாலும் தனிப்பட்ட மனிதனுடைய அந்த பயம், அவங்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட அந்த பயம், இதை பார்க்கின்ற இளைஞர்களுக்கு நாம் சமூக சேவை செய்யணுன்னா கூட ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இவங்க புகழுக்காக செய்கிறார்கள், இவங்க பணத்துக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான விஷயங்களை செய்கிறாலும், அப்படியே பணம் தந்தால் கூட நீ சாக்கடையிலேருந்து க்ளீன் பண்ணுவியா? அதுதான் நான் கேட்குறேன். அப்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் மீது அவதூறான ஒரு விஷயம். அப்போ இதை பார்க்கின்ற பொழுது எதிர்கால சமூகம் ஒரு சமூக சேவைக்காக தங்களை அர்ப்பணிக்கும் அப்படின்னு நினைக்கின்ற போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இந்த மாதிரி நம்மளை அடித்தா என்ன பண்ணுவாங்க? அப்போ நாம் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். இவங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், மீடியா உங்களுக்கு இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு துணை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். நாம் நிச்சயமாக நிற்போம். ஆகவே சமூக ஆர்வலர்களை முடக்குவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க நினைப்பது ஜனநாயக மரபா இல்லையா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மூத்த பத்திரிகையாளர், எந்த பிரச்சனைகள் எடுத்தாலும் அதை அலசி படித்துவிட்டு அதனுடைய புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய திரு ஐயநாதன் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கின்றார். சமூக சேவை அமைப்புக்கு அதற்கான வழக்கறிஞராக நிறைய விஷயங்களில் இருக்கக்கூடிய திரு சிவகுமார் வழக்கறிஞர் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். பாதிக்கப்பட்டவராக சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பியூஷ் மனுஷ் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு இருக்கிறார். ஒரு கணவரோடு ஜெயிலில் இருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் அந்த அழுகையின் பின்னாடி ஒரு 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 அழுத்தம் இருந்தது. அப்படி ஒரு இரும்பு பெண்மணியாகத்தான் நான் மோனிகா அவர்களையும் பார்க்கணும். வணக்கம். சமூக சேவையை பற்றி இதற்கான பிரச்சனைகளை எப்படி சந்திக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து ஒரு சின்ன ஆவணப்படம் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தமிழகம் எங்கும் தன்னெழுச்சியாய் நடந்து வரும் சமூக ஆர்வலர்களின் போராட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களுக்கு ஆதரவானவை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஜனநாயகத்தின் மீது அதிகாரத்தின் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படும் போதெல்லாம் யாரும் கேட்காமலேயே எழுகின்றன சமூக ஆர்வலர்களின் குரல்கள். இந்த தன்னெழுச்சியை அடக்க முயன்றும் முடியாமல் போவதற்கு சமூக ஆர்வலர்களோடு மக்கள் சக்தி இணைந்து திரண்டெழுவதுதான் காரணம் என்று அரசுக்கும் புரியாமல் இல்லை. ஆனாலும் பிடிவாதம், அதிகாரம், அடக்குமுறை என்ற பொய் வேஷங்களால் சமூக ஆர்வலர்களின் குரல் ஒடுக்கும் நடவடிக்கை தொடர்கிறது என்கிறார்கள் அறிவுசார் பெருமக்கள். மதுவிலக்கு, மொழி திணிப்பு, விலைவாசி உயர்வு, உரிமை பறிப்பு என்று வரிசை கட்டி நிற்கும் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் சமூக ஆர்வலர்களால் வீதிக்கு வந்திருக்கின்றன. இதற்கொரு எடுத்துக்காட்டுதான் காந்தியவாதி சசி பெருமாள். மது ஒழிப்பு சாத்தியமில்லை என சட்டப்பேரவையில் அறிவித்த அதே அரசை 500 மதுக்கடைகளை மூட வைக்க காரணமாக இருந்தவர் அவர். இன்று அவர் இல்லை. ஆனால் அவர் ஏற்றிய மதுவிலக்கு ஒளி தமிழகத்தின் இருண்ட பக்கங்களில் வெளிச்சம் தர தொடங்கி இருக்கிறது. சேலம் சூழலியல் ஆர்வலர் பியூஷ் மனுஷியின் போராட்டமும் விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது. நாட்டில் சமூக ஆர்வலர்களுக்கு நிலவுகின்ற பாதுகாப்பற்ற சூழல், அரசு எந்திரத்தின் பல்வேறு சிக்கல்கள், பொய் வழக்குகள், தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள் போன்றவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சமூக ஆர்வலர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என பலர் விரும்புகின்றனர். சமூக ஆர்வலர்களும் உண்மையான, நேர்மையான, அர்ப்பணிப்புமிக்க உழைப்பை மக்கள் சக்தியுடன் இணைந்து முன்னெடுப்பதே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவும். ஒற்றை கை ஓசை எழுப்பாது. இதை அரசும் சமூக ஆர்வலர்களும்
புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே இந்த சமூக சேவை செய்கின்றவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை, அவங்க என்ன மாதிரியான பிரச்சனையை டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க? நாங்கள் எங்கள் பகுதியில் நடக்கிற பிரச்சனை என்னென்னா, சின்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடம் போகும்போது தினமும் நான் என்னுடைய கடை முன்னாடி தான் அந்த குழந்தைங்க வந்து தினமும் சிகரெட்டு பீடி வாங்கி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு இதுனா சொல்யூஷன் வந்து தினமும் அந்த சொல்யூஷன் மோந்துன்னு போனால் அந்த மைண்டில் தான் அவன் இருக்கிறானே தவிர வேறு மைண்டே அவனுக்கு தெரியறதில்ல. இதை நாங்கள் கேட்டோம்னா இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பெற்றோர்கள் தாய்மை அவங்கள சார்ந்தவங்க வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க. ஏன் என் பிள்ளைய இந்த மாதிரி கேட்குறான், அவன் எப்போ பார்த்த நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இதை நாங்கள் இன்னும் மென்மேலும் வெளியே எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து வெளியே சொன்னால் அரசாங்கம் எங்களை பிடிச்சி உள்ளே போகிறது, எங்களை பிடிச்சி எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது, இந்த பயத்தாடியே நாங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் வெளியே கொண்டு வர முடியாமல் சூழ்நிலை இருக்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனை சாதிச்சவங்களே இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து வெளியில் சொல்லும்போது வந்து எங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வந்துக்கினே இருக்குது. எண்ணூர் அனல் நிலையத்தில் 2ஆம் அனல் நிலையம் சொல்லிட்டு புது அனல் நிலையம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அது கட்டுவதன் மூலயமா என்ன எங்களுக்கு பாதிப்புனாக்கா, நாங்கள் கடலையும் ஆறையும் சார்ந்து தான் ஒரு 20,000 குடும்பங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா ஆற்றுல எங்களுடைய அனுமதியோ இல்லை எங்ககிட்ட எந்த ஆலோசனையோ கருத்து எதுவுமே கேட்காம நாங்கள் இப்போ வாழ்வாதாரமாக இருக்கக்கூட அந்த ஆறை அடைக்கிறாங்க. மணல் கொட்டி கல் கொட்டி அடைச்சிட்ருக்காங்க. அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் தடுக்கிறதுக்கு போனால் அங்கே உள்ள 800 காவல் ஆய்வாளர் எங்களை கூட்டு மிரட்டுறாரு. அப்படி யாராவது அங்கே தடுத்தீங்கன்னா உங்களை வந்து ஜெயிலில் இருந்து வெளியே வராத அளவுக்கு என்னென்ன வழக்கு இருக்குது அதெல்லாம் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வாளர் மிரட்டுறாரு. இப்போ நாங்கள் மனு கொடுக்குறோம், இந்த மாதிரி சட்டப்படி இந்த மாதிரி ஆற்று அடைக்கிறது தப்பு அப்படின்னு நாங்கள் மனு கொடுத்தா அந்த மனு வாங்கவே இல்லை, இது வரைக்குமே வாங்கவே இல்லை. அவர் ஆர்டிஓ, கலெக்டரு, தமிழக முதலமைச்சர் உட்பட மனு அமைச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் யார் முன்னின்று செய்கிறார்களோ அவங்கள வாண்டடாகவே ஃபோன் மூலியமாகவும் வீட்டுக்கு போலீஸ் அமைச்சு மிரட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, இருந்துகிட்ருக்கு. எங்களோட பகுதியில் வந்து ஹவுசிங் போர்டு வீடு எங்களுதெல்லாம் ரோடுக்குன்னு தெருவுக்குன்னு நிறைய இடம் விட்டுருக்காங்க. அந்த தெருவு இடம்லாம் வந்து என்க்ரோச் பண்ணி படி பாத்ரூம் இப்படி நிறைய கட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து கார்ப்பரேஷன் சொல்லி அது கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து ஸ்ட்ரைக் பண்ணோம். சம்ப் எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கிற கவுன்சிலர் போய் கேட்டு சொன்னால் சம்பு எடுத்தால் ரோட்டில் எடுத்தால் பொதுவாக எடுத்துக்கோங்கன்னு அப்படி சொல்கிறாரே தவிர அதுக்கு ஆக்ஷன் எடுத்து ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. சரி, நான் ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி போகும்போது அது எதிர்பார்ட்டிக்காட்டு பணம் வாங்கிட்டு அந்த ரவுடிங்க என்ன வீட்டுக்கே வந்து என் பேர் சொல்லி தட்டி கேட்டு நீ யாருன்னு கேட்டாங்க. நான் சாந்தி நான் தான் சொன்ன. வெளியே போன உடனே நீ எப்படி சொல்லுவேன், என்கிட்ட நிறைய விசிட்டிங் கார்டு இருக்குது தெரியுமா, நீ உனக்கு என்ன தெரியும். நான் சொன்னேன் நான் எப்படி லீகலாக போடுறேனோ அப்படி நீ லீகலாக போடும், நீயே வந்து என்ன மிரட்டுற அன்னு கேட்ட உடனே 100க்கு ஃபோன் பண்ணப்பட்ட எல்லாமே ஓடிட்டாங்க. நான் தனியாக ஒரு ஆளாக ஒரு 3000 பேர்கிட்ட எங்கள் ஊரில் கையெழுத்து வாங்கினேன் மதுவிலுக்காக. அப்போ நான் கையெழுத்து வாங்க வீடு வீடாக இப்போ செல்லும்போது என்னப்பா அவனுக்குன்னா வேலை கிடைக்கலையா, ஏன் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படி 1000 கிண்டல் கேலி. மதுவிலுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கையாளாத வேலைன்ட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி சமூக ஆர்வங்கள் வந்து ஜோக்கர்களாக பார்க்குறது தான் சொல்லாத உண்மையை இப்போ சமீபத்தில் வந்த ஜோக்கர் படம் சொல்லியிருக்குது. அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும். சசிபெருமாள் போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த மதுவிலக்கு போராட்டத்தில் குதித்து இந்த சமூகத்துக்காக பணியாற்றணும்னு தான் ஒரு 40 வருட காலமாக போராடினார். அந்த மதுவிலக்குக்காக அதை தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தி 33 நாள் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்ற எங்களோட இயக்கங்கள்லாம் சேர்ந்து எங்களை போன்ற மது ஒழிப்பு ஆர்வலர்கள்லாம் நாங்கள் வந்து அந்த ஆலைகளை மூடுங்க, மிடாசலை, ஏன்னா அரசை வந்து தயாரித்து அரசை விற்கிறது வந்து உடன்பாடு கிடையாதுன்னு நாங்கள் போராட்டம் பண்ணும்போது எங்களை வந்து ஒரு தீவிரவாதிகளை மாதிரி நடத்தி நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம் இந்த விஷயத்தை. ஏன்னா அரசோட மதுபானத்தினால இத்தனை இழப்பு ஏற்படுகிறது, அதை நாங்கள் அரசாங்கத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறத வந்து தடுத்து நிறுத்துகிற முயற்சியா எங்களை அச்சுறுத்துகிற விதமாக பெண்களை வந்து காவல் நிலையத்தில் அடைச்சி எங்களை வந்து அந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடாமல் விடுறதுக்கு, அந்த போராட்டத்திலேருந்து நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை மிரட்டி உருட்டி எங்களை எந்த அளவுக்கு வந்து வெளியேற வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க அந்த இயக்கங்களை உடைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறத நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து 52% மக்கள் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தை விட்டு போக முடியாது. எங்களுக்கு நாங்கள் இந்த பெண்களோடக்காக நாங்கள் பாடுபட்டு தீர முடியும். அதாவது எந்த போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் போக முடியாது. இந்த பக்கத்தில் வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சார்? என்னோட பகுதியில் வந்து சாலை ஆக்கிரமிப்பு அப்படின்ற பெரிய விஷயம் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அது காவல்துறைக்கு நாங்கள் வந்து புகார் மனுவாக பதிவு செஞ்சோம். துறைப்பாக்கம் காவல் நிலைய அதிகாரியாக இருந்தார். அவர் வந்து பனிஷ்மெண்ட் டூட்டை அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படின்றத நான் அறிகிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலம் அந்த தகவல் எனக்கு கிடைச்சிது.
அவர்கிட்ட நான் இந்த பதிவை கொண்டு போய் நான் லெட்டராக சமர்ப்பிக்கிறேன். இது வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது, எனக்கு அகற்றி கொடுங்க, அதுக்கான வேலையை செய்யுங்க, சம்மந்தப்பட்டவர்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து விசாரணை நடத்தி அதுக்கான தீர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரி அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவரோட நம்பர் வாங்கி அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுட்டு நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே அடித்து நீங்கள் பாட்டுக்கு தப்புலாம் பண்ணிட்டு போவீங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி சுற்றணுமா அப்படின்ற அந்த காவல்துறை அதிகாரி வந்து எங்களை மோசமான அடிச்சு வாயை வெளியே சொல்ல முடியாத ஒரு அடிச்சு வார்த்தையில பல துன்புறுத்தலுக்கு எங்களை இன்னலுக்கு உள்ளாக்கிட்டாரு. போராளிகள், சமூக போராளிகள், சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடியவர்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்துகிற வேலையை மிக சாதுரியமாக இன்றைக்கி ஆளும் அரசும் ஆளும் அரசுக்கு ஆதரவான சில கருத்தியல் ஊடகங்களும் செய்கிறாங்க. இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி என்பதை விட என்னுடைய ஆட்சின்றது தான் அவங்க மனநிலை இருக்குது. இப்போது ஒரு சாதாரண கோரிக்கைக்கு அவங்க போராடுகின்ற பொழுது என்ன வருதுன்னு சொன்னால், அவங்களுக்கு என்னை எதிர்த்து நீ வரியா, என்னுடைய பேரை வந்து நீ கெடுக்க வரியான்றதான் அவங்க மனத்தில் ஆழமாக போகுது. அப்போ ஏதோ அரசுக்கு எதிரான கழக கும்பல் மாதிரி இந்த சமூக ஆர்வலரை பார்க்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது. பொதுவாக அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, சமூக ஆர்வலர்கள் என்பவர்கள் அன்னை தெரேசா மாதிரி முக்காடு போட்டுட்டு தொழுநோயாளியை மட்டும் போய் பாருங்கள், இந்த வீதிக்கு வந்து போராடாதீங்கன்றாங்க. அதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்குது. அடிப்படை வசதிகள் தேவை. அடிப்படை வசதிகள்னா தண்ணீர், மின்சாரம் போன்றது. சுகாதார வசதி, சுகாதார வசதினா நமக்கு அந்த கழிவு நீர், இன்னும் மற்ற இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அடுத்து மருத்துவ வசதி. இது எல்லாம் இன்றைக்கு ஜனநாயகம்னு நம்ம சொல்றதுக்கே நான் கூசுகின்ற அளவுக்கு இல்லை. மக்களுக்காக நான் சொல்ற அரசோ அரசியல்வாதியோ மக்களுக்காக இல்லை, அதான் உண்மை. அதனால தான் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு பியூஷ் மனுஷை போல, ஒரு சசி பெருமாளை போல நாங்கள்லாம் பல போராட்டங்களில் பங்கேற்றிருக்கோம். ஆனால் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கும் நீதி கிடைக்கல. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்காகன்னு சொல்கிற, நீங்கள் மக்களுக்காக இருந்திருந்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏன் சார் வெளியில் வரோம்? சமூக ஆர்வலர்களை வந்துட்டு காவல் நிலையத்தில் கூட சரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவமானப்படுத்துவாங்க. கொஞ்சம் அப்படியே மற்றவங்களுக்கெல்லாம் வந்ததும் உடனே ஒரு பதில் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் போனோன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு ஏதோ ஒதுக்கப்பட்ட புழு மாதிரி அப்படியே நில்லு கொஞ்சம் நேரம் ஒருமையில் பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசி மென்டல் ரீதியாக எங்களை டார்ச்சர் பண்ணுறது. ஏன்னா அடுத்த டைம் போனோன்னு வச்சுங்களேன், எப்போ குடைச்சல்காரன் வந்துட்டான்ப்பா, கொஞ்சம் அப்படியே உட்கார வைப்பா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். காவல் நிலையத்திலும் சரி, இல்லை வேறு நகராட்சி அலுவலகங்களும் போனாலும் சரி, இதெல்லாம் நான் உண்மையாகவே அனுபவிச்சுட்ருக்கேன். சமூக ஆர்வலுக்கு பெரிய அச்சுறுத்தல் என்ன நான் நினைக்கிறேன்னா, என் பக்கத்தில் இருக்கிறவன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஜனநாயகம், ஆமாம் ஜனநாயகம்னு சொல்கிறோம், மக்கள்னு சொல்கிறோம். இவங்க நமக்காக பாடுபடுறாங்க, அந்த உணர்வு கூட அவனுக்கு இல்லை. ஊடகத்தில் படிச்சுட்டு இல்லை பேப்பரில் படிச்சுட்டு வாய்க்கிழியே நிறைய பேசுறது அது இது அப்படின்னு. ஆனால் இறங்கி பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டுன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவே அரசாங்கம் இந்த மாதிரி தவறாக நடந்து கொள்வதற்கு பல வழியில் வழிவகை செய்துன்றது என்னோட கருத்து. நான் எங்கள் ஏரியாவில் வந்து அவனாசியில் வந்துங்க புதுப்பாளையங்கிற ஒரு ஏரியாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மண், அதாவது வந்து குளத்தை வந்து இத்தனை அடி தான் தோண்டணும் அப்படிங்கிறது வந்து சட்டம். ஆனால் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறக்காக நிதி வந்து அவங்க போட முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால பொது சொத்து, அதாவது மண்ணை விற்று நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து அந்த மண்ணை வலிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சமூக ஆர்வலர் பிரபாகர் அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்துல போய் அதை தடுக்கிறார். இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கட்டி வச்சு அடிச்சிடுறாங்க, பயங்கரமாக தாக்கிடுறாங்க, பொய் வழக்கு போடுறாங்க. என்ன பொய் வழக்கு அப்படின்னாங்க, அவர் வந்து கெரசின் கொண்டு வந்து அங்கே போட்டு அந்த வண்டியெல்லாம் இது பண்ணி சேதப்படுத்துகிற மாதிரி போட்டுங்க அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம், ரோடு மறியல், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி இறங்கி நிறைய பேர் பொது பிரச்சனைக்கு, அதாவது இவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸோட எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி வருது. அதனால் வந்து சமூக பிரச்சனையை வந்துங்க அரசாங்கம் வந்து கண்டிப்பாக முடக்கிறது மரபே இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேங்க. காவல்துறை ஏன் இந்த மாதிரி சேவை செய்கிறவர்கள் இல்லை மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது? இப்போ நான் வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கேன். 34 வருஷமாக பொது சேவையில் ஈடுபட்டுருக்கேன். ஏகப்பட்ட பெண்களுடைய பிரச்சனைகளில் நேரடியாக தலையிட்டிருக்கோம். காவல்துறையோட சவாலெல்லாம் எதிர்த்து அங்கே உள்ள வந்து எங்களால் பண்ண முடிஞ்சிருக்கு. நான் வனிதா அவர்களுக்கும் பியூஷ் கோயல் மனுஷ் அவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பின்னால் பெரிய இயக்கங்கள்லாம் இருக்குது, நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண எங்களை போன்ற அமைப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்கிறத நான் இப்போ பதிவு பண்ணேன். சரி, இவர் கொடியை எரிச்சதா இவர் மேலே கேஸ் போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, அப்படியே பின்வாங்குறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு படித்தவர், ஒரு சட்டம் தெரிஞ்சவர் மேலே இந்த மாதிரிலாம் கேஸ் போடும்போது நம்மளாம் ஏமாத்துறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்குது, இவர் இந்த மாதிரி அச்சுறுத்துறாங்கன்னா பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஏன் இவர் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்லாம் கிடையாது, ஒரு பயத்தை உண்டாக்குறது. இந்த மாதிரி ஒருத்தர் அடித்தா பின்னாடி இன்னொரு 1000 பேர் எந்திரிக்க மாட்டாங்க.
அது வந்து ஒரு இனிஷியேட்டிவ். பட் இவர் திரும்பி வராரு, திரும்பி இவர் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க, திரும்பி இவர் நிற்கிறாரு, திரும்பி நாங்கள்லாம் நிற்கிறோம். எப்போ இவர் வந்து குனிஞ்சு இல்லை போதும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரோ பின்னாடி இருக்க 1000 பேரும் போயிடுவாங்க. இது வந்து இட்ஸ் a ஸ்டார்ட். அண்ட் இஃப் யூ ஸ்டார்ட் சம்திங் அண்ட் ஹி ஹேஸ் டு கண்டினியூ. அண்ட் லைக் மேம் செட், அவங்கள மாதிரி அசோசியேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்காங்க, எங்களை மாதிரி காமன் மேன் ஆர் ஆல்சோ தேர். ஸோ வி அஸ்பயர் யூ டு கீப் ஆன் கோயிங். வி ஆர் பிஹைண்ட் யூ சார். குட் லக். தேங்க்யூ. மனுஷ், என்ன நடந்துச்சு இதில்? என்ன மாதிரியான அணுகுமுறை காவல்துறை உங்களை கையாண்டது? பேப்பரில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு முள்வாடி கேட்டில் வந்து ஒரு ரயில்வே கேட் அமைக்க போகிறாங்கன்ட்டு. ஒரு 3 வருஷம் முன்னாடியே நாங்கள் ஒரு நோட்டீஸ் அடித்து வச்சுருந்தோம். இந்த மாதிரி முள்வாடி கேட் அணைமேடு பாலம் கட்டும் போது ஆனந்தா பாலங்கிற ஒரு பாலம் கட்டுற மாதிரி தப்பு செய்யாதீங்க. அங்கே ஒரு 3000 சதுரடி வாங்க முடியாமல் ஒரு 6 வருஷம் அந்த பாலம் முடுக்கி கிடந்தது, 4 வருஷம். அப்போது நாங்கள் அது கோரிக்கை வச்சு ஆனந்தா பாலமே நாங்கள் தான் கட்ட வச்சோம். ஒரு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு 2 டிமாண்ட் தான், ரொம்ப சிம்பிளான டிமாண்ட். நிலத்தை வாங்கிடுங்க, மாற்று வெளியே அமைச்சு கொடுங்க. இதில் ஒன்றும் பெரிய டிமாண்டும் இல்லை, இதில் ஒன்றும் பெரிய அரசாங்கத்தை ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரியும் இல்லை. ஸோ அந்த டிமாண்டுக்காக 7ஆம் தேதி பேப்பரில் பார்த்தேன். 7ஆம் தேதி சாயந்தரம் போய் மக்களை சந்தித்தேன். நிலத்தெல்லாம் வாங்கிட்டாங்களான்னு. இல்லை மார்க்கிங் மட்டும் பண்ணிட்டு போனாங்க சார், எந்த நோட்டீஸ் வரலன்னாங்க. 8th அன்னைக்கு டிஆர்ஓ போய் பார்த்தோம், கலெக்டரை பார்க்க ட்ரை பண்ண முடியல. டிசி லா அண்ட் ஆர்டர், டிசி கிரைம் அண்ட் டிராஃபிக் கிட்ட ஆல்டர்னேட் ரூட் காட்டுறேன். சார் இங்கே ரோடு போட்டிங்கன்னா அந்த பெரிய பிரச்சனை ஆகாது சார், ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும் மக்களுக்கு. 2 ஒன்வே, ஒன்று மூடிட்டாங்க, இன்னொரு ஒன்வே 2வே ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சார். சிம்பிளான விஷயம். டிஆர்எம் பார்க்க போகிறேன், அங்கே குழி நோண்டி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கேட்டை என்னடா அது இவ்வளோ பேசி ஒன்றும் நடக்கலையே, சரி வண்டிக்கிட்டாச்சும் தலையை மோதுவோன்ட்டு போய் வண்டிக்கிட்ட போனது தான். போலீஸ் நின்றுருந்தாங்க, தூக்கிட்டாங்க. வீடியோ இருக்குது, பதிவு இருக்குது. தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. செல்ஃபோன்ஸ் வாங்கினாங்க, தெரிஞ்சு போச்சு ரிமாண்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. சரி சார், 2 பேர் கூட வந்தவங்க பின்னாடி தான் நின்றுருந்தாங்க. நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க, இவங்களை விடுங்கண்ணே. ஒரு பையனுக்கு வந்து 7 month ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்னை கூப்பிட்டு போங்கண்ணே. கேட்கல. சாயந்தரம் ஜட்ஜுக்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜட்ஜ்கிட்ட போய் ரிமாண்டு போட்டு சிறை கூப்பிட்டு போனாங்க. 6:37 தான் உள்ளே கொண்டு போகிறாங்க. இருட்டானதுக்கப்புறம் லாக்அப் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும். உள்ளே வெளியே நின்று நார்மலாக நிர்வாணம் பண்ணிவிடுவாங்க. டிக்னிட்டி பொறுத்து தான் அது. பேர், அப்பா பேர், விலாசம் கேட்டு உடனே ஜாதினா ஓப்பன் கேஸ்ட். என்னடா ஓப்பன் கேஸ்ட்டுங்கிறேன்ட்டு அவர் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனார். நேராக ஜெயிலர் ரூம் கூப்பிட்டு போனார். அங்கே சூப்பரண்ட் செந்தில்குமார் உட்காந்துருந்தார். சார் பாருங்கள் சார் ஜாதி என்ன சொல்கிறான்ட்டு சொன்னார். சார் ஓசி அப்படின்னு சொன்னது தான், பின்னாடி இந்த ஒரே அடி உழுவுறேன். சூப்பரண்ட் எந்திரிக்கிறார். என்ன சார் அடிக்கிறீங்கன்னு வாயில் வந்தது. எந்திரிச்சார், லட்டி எடுத்தார். காலில் நல்ல பாதத்தில் தான் அடிக்கிறது. அந்த பாதத்தில் அடித்த உடனே அவர் அடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 20 பேர் உள்ளே வந்துட்டாங்க. அந்த 20லேருந்து 25 பேர் இருப்பாங்க, கரெக்டாக என்றைக்கே தெரியாது. பட் அந்த வந்தது உள்ளே அவ்வளோ பேர் எதுக்குன்னா அடையாளம் தெரியக்கூடாதுங்க. ஒரு 4 நிமிஷம் கீழே அடி, பெஞ்சில் படுக்க வச்சு 4 நிமிஷம் அடி. இது முடிஞ்சது, வெளியே உட்கார வச்சுட்டாங்க. மீதி 2 பசங்க உள்ளே போனாங்க, கொஞ்சம் அடி வாங்கினாங்க. ஹெச்எஸ் பிளாக் கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போகணும். ஹெச்எஸ் பிளாக்கில் ஒரு செல்லை, தனிப்பட்ட செல்லை அடித்து வச்சுட்டாங்க. தண்ணி ஊற்றி வச்சாங்க. ஒருத்தர் வந்து மாத்திரை கொடுத்தாரு, தூங்க வச்சுட்டாங்க. 2-3 தாட்டி தண்ணியில் போய் காலை முழுகி விட்டு தூங்கினது. காலையில் எந்திரிச்ச உடனே தெரிஞ்சது, நாங்கள் தேசிய கொடி எரிச்சிட்டோன்ட்டு ஒரு பொருளை கழிப்பி விட்டாங்க உள்ளே. ஹாஸ்பிட்டல் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் எல்லாமே கொடுமையாக பார்க்குறாங்க, திட்டுறாங்க, கொச்சா பேசுகிறாங்க. அதுக்குள்ளே நியூஸ் பேப்பர் வந்துருச்சு 8 மணி வரைக்கும். அதில் முள்வாடி கேட் பிரச்சனை தெளிவாக போட்டிருக்கு. எங்கள் மேலே போட்ட கேஸும் 506/2. 506/2 லீஸ்ட் நான் பெயிலபிள் செக்ஷன். அது சொல்ல என்ன விருப்பிட்டாங்கன்னா, இந்த 506/2 போட்டு ஒன்று எப்படி முடக்கிறோம் பாருன்னாங்க. அதான் சொல்ல வந்தாங்க. ஆனால் அப்போது ஒருத்தர்கிட்டையும் சார் 506/2 தான் சார் இருக்குது, தேசிய கொடி எங்கே சார் இருக்குது, பேப்பரில் பாருங்கள் சார், முள்வாடி கேட் தான் சார் பிரச்சனை இருக்குது, பாலம் பிரச்சனை இருக்குது. அவங்களும் டிவியெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே வரைக்கும் தனி செல்லை வெளியவே உள்ள. அது தனிப்பட்ட செல்லை அடித்து வைக்கிறதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்க. அதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக மனுஷன் உடச்சி போயிடுவான். அப்புறம் மண்டே அந்த 2 பசங்க கூட வந்தவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு நரக்கத்தில் வந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. கண்டினியூஸாக அவங்க பற்றியே பேசிட்டு ஒய்ஃப் கிட்ட அன்றைக்கி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன், நிலைமை சரியில்லை, சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணுங்கள், சீக்கிரமாக வெளியிடுங்க, முள்வாடி கேட் பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பாலத்தெல்லாம் நிறுத்த போல 2 டிமாண்ட் தான் வச்சோம், பாலம் வரணும் தான் சொன்னோம். இங்கே அந்த சோஷியல் மீடியா கேம்பெயின் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெட்னஸ்டே திருப்பியும் சூப்பர்டென்ட் வராரு செல்லுக்கு, பிளாக் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து, என்னடா வெளியே பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு ஒரே அறை. பக்கத்தில் இருக்க ஒரு எகிரி காதலையும் வச்சாருங்க. இப்படி ப்ளோ வந்தது. வெட்னஸ்டே இவங்க மனு பார்க்க வந்தாங்க. எனக்கு பெயில் வேண்டாம், இந்த 2 எனக்கு விட்டாலும் பரவாயில்ல, இந்த 2 பசங்களை வெளியிடுங்கன்னு சொன்னேன். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என் ஒய்ஃப் போய் நின்னாங்க, சொன்னாங்க. மேஜிஸ்ட்ரேட் 2 பேருக்கு பெயில் விட்டாங்க, எனக்கு கொடுக்கல.
2010 நாட்டு மேலே சதி திட்டம் போட்ட கேஸ் 124, அதில் அன்கண்டிஷனல் பெயில் கொடுத்தாரு கோர்ட்டில். சார்ஜ் ஷீட்டே போடல அதுக்கு. சோழமண்டலம் ஃபைனான்ஸில் ஒரு அழகருன்ட்டு ஒரு விவசாயி இறந்து போனார். அதுக்கு போய் ஒரு சின்ன ஒரு கண்டோலன்ஸ் வச்சோம், மெழுகுபத்தி வச்சு. அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த கேஸ் ஒன்று காமிச்சாங்க. பள்ளப்பட்டி ஸ்டேஷனில் நாங்கள் ஒரு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு வெளியே ஒரு போராட்டம் பண்ணோம். இங்கே ஏரி கெட்டு போயிட்டுருக்கு, சுத்தம் பண்ண ஏரியை வந்து சாயப்பட்ட தண்ணி விடுறாங்கன்ட்டு. இந்த 4 கேஸ் வழக்கை காமிச்சு நிறைய கேஸ் பெண்டிங் இருக்குது, இவன் வெளியே வரக்கூடாதுன்ட்டு பெயில் கேன்சல் ஆகுது. ஃப்ரைடே மார்னிங் அந்த 2 பசங்க போயிட்டாங்க. ஃப்ரைடே மார்னிங் காவலர்லாம் வந்தாங்க, இடத்த மாற்றினாங்க. எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்கன்னு, இடத்த காலி பண்ணு, பேசாத, இடத்த காலி பண்ணுற. திருநாவுக்கரசுன்ட்டு யார் என்ன அடித்தாரோ அவர் வந்திருந்தார். ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்தாங்க, ஒருத்தருமே இல்லைங்க. 20 செல் இருக்குது, தனியாக 3ஆம் நம்பர் செல்லில் போடுறாங்க, தனியாக இருக்கேன். பார்த்து நிஜமாக பயந்துட்டேன், இங்கே சாவடிச்சாலும் தெரிய போகிறதில்ல. பயந்துட்டேன். அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி வைஃப் வந்தாங்க, எப்படியோ காப்பாற்று, சூசைட் காமிச்சு தூக்கில் போட போகிறாங்க. அந்த பயம் வந்துருச்சு உள்ள. வைஃப் கிட்ட சொன்னேன், என்னை நம்பி வெளியே போய் சொன்னான். அன்கண்டிஷனல் மீடியா சப்போர்ட் கிடச்சது, நிறைய பேர் பேசினாங்க அதை பற்றி. ட்விட்டரில் நல்லா போச்சு, மீடியா சேனல்ஸ் கவர் பண்ணாங்க, பல இடத்துல போராட்டம் நடந்தது. எனக்கு ஃப்ரைடே பெயில் கிடச்சது, நான் வெளியே வந்தேன், திருப்பி அதை பற்றி பேசினேன். ஏன்னா இது ஜுடிஷியல் கஸ்டடியில் இந்த மாதிரி அடிக்கிறது ரொம்ப ரேருங்க. ஒன்றும் புரியல ஆக்சுவலாக. அந்த சிறை அதிகாரி நான் பார்த்ததில்ல, சிறைக்கு எதிர்த்து இது வரைக்கும் பெட்டிஷன் போட்டதில்லை. அதனால் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் யாரோ பண்ணியிருக்காங்க தெரிய வந்தது. இப்போ நீங்கள் காவல்துறையில் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய தொடர்ந்து இந்த சேவை இருக்குமா? இல்லைங்க, சேவை இருந்து தான் ஆகணும். அதாங்க வாழ்க்கைங்க. இப்போது 20 வருஷமாக மரம் நட்டுட்ருக்கேன். இப்போ நான் 15 வருஷமாக பல நிறுவனங்களை போராடி இருக்கேன். கட்சி சான்று வேலை செய்யலை. கார்ப்பரேட் வேதாந்தா கம்பெனியை மூடியிருக்கேன் சேலத்தில், மால்கோவை. ஜிண்டலில் கனிமம் எடுக்க விடல, திருவண்ணாமலையில் கனிமத்தை எடுக்க விடல. கெம்ப்ளா சான்மார்க் எதிர்த்து போராடிட்டு இருக்கேன். 10 கோடி டிஃபமேஷன் வாங்கியிருக்கேன். பல மக்கள் போராட்டத்தில் போராடி இருக்கேன். சசி பெருமாள் ஐயா டைமில் என்ன தான் தூக்குனாங்க, அன்றைக்கி 3ஆவது நாள் வந்து போலீஸு மக்கள் நிறுத்தினாங்க. பல மக்கள் போராட்டத்துக்காக இறங்கி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி விட முடியும்? எப்படி எதிர்பார்க்குறாங்க விடுறது? ஊடகங்களில் வந்த செய்தி, இவர் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு, இது எல்லா சமூக ஆர்வலர்களுக்கும் இருக்கிறது தான். அப்போ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் அப்பா வந்து பல கோடியில் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காரு. பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலி நாங்கள் வர்றது. 12 வருஷம் முன்னாடியே எங்கள் அப்பா வீடை விட்டு 400 ரூபாய் வெளியே எடுத்துகிட்டு வந்து விவசாயத்தில் தான் சம்பாதிப்பேன். ஏன்னா நான் 20 வருஷம் முன்னாடி மரம் நடும்போதே 98 இருந்தே மரம் நடும்போதே கொசுவலை தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் மரம் நடுறேன், பிளாஸ்டிக் கொசுவலை தயாரிக்கிறேன், இது சரியில்லை, பணம் சம்பாரிச்சா பசுமை தொழில் பண்ணி தான் சம்பாதிப்பேன்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ பார்க்கமட்ட பிளேட் உருவாக்கினேன். பசுமை தொழில் பண்ணி நல்லா விவசாயம் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு பயணத்தில் இருக்கேன். அதில் ஒரு கார்டு உருவாக்கியிருக்கேன். தெளிவாக காப் ஃபாரஸ்ட் பேஜ் நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக ஃபஸ்ட் லைனே தான் போட்டிருக்கேன். காப் ஃபாரஸ்ட் இஸ் அன் எஃபர்ட் டு கிரியேட் ஃபாரஸ்ட் ஃபார் ப்ராஃபிட். ஒரு காடை உருவாக்குற முயற்சி லாபத்து கூட சம்பாதிக்கிறதுக்காக. இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு புரியல. ஏன்னா என் மாதிரி குற்றச்சாட்டு போட்டது மூங்கில் ஃபர்னிச்சர் செய்கிறாருன்ட்டு, நாற்காலி செய்கிறாருன்ட்டு. அண்ட் திரும்ப ரிசர்ச்சில் பணம் போட்டுகிட்டே இருக்கேன் தொடர்ந்து. அது இயற்கை பில்டிங்காக இருக்கட்டும், மின்சாரம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், பயோகேஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும், பயோமாஸ் கேசிஃபையராக இருக்கட்டும், கண்டினியூஸாக இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பணம் கண்டிப்பாக நான் சொல்கிற அட்வைஸை யங்ஸ்டர்ஸ் கிட்ட, பசுமையாக வாழ்கிறதுக்கு பணம் தேவை இருக்குது, பசுமை தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். அந்த முயற்சி நான் எடுத்துகிட்டே இருப்பேன். உங்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாகவும் எங்களுடைய ஊடகம் இருக்கும். நன்றி மோனிகா மேடம். இவர் சிறைக்கு கொண்டு போன பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்துகள் இருந்தது? இவர் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் செய்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் சர்வீஸ் தான் வீடு, இதை விட்டுட்டு இவர் இருக்க முடியாத, கண்டிப்பாக இது தான் செய்ய போகிறாங்க, இருக்கிற வரைக்கும் இது தான் செய்ய போகிறாங்க. ஆனால் ஜெயிலில் கொண்டு போகிறத நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வேணும்னு அவர் சும்மா இறங்குறாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு இன்னும் நில ஆக்கியிருக்காங்க, எல்லாமே பார்த்துருக்கீங்களா? என்ன ஆயிருக்குது உள்ளே போயிட்டு. எனக்கு என்ன இருக்குன்னா, இன்னும் வரைக்கும் ஒரு நாங்கள் போலீஸ்கார ஒரு எதனாச்சும் பேச முடியாது, எதனாச்சும் சொல்ல முடியாது, ஒரு அடி அடிக்க முடியாது. அவ்வளோ அடி வாங்கிட்டு ஒரு மாதமாக நான் சுற்றிட்டுருக்கேன் இவர் கூடவே, இல்லைன்னா இவர் இல்லாதன்னு கூட சுற்றிட்டுருக்கேன். ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு தெரியல சார். ஆனால் நேற்று மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு செய்தி கொடுத்துருக்காங்க, பேப்பரில் கூட பார்த்துருக்கேன், ஆனால் நியூஸில் இருக்குது எல்லாமே. இது மாதிரி எப்படி சார் இது நியாயம் கொண்டு போக முடியும்னு ஒரு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை சார். நம்பிக்கை இல்லாத நீங்கள் இங்கே உட்காரிட்டுருக்கேன்.
எப்படி நம்ப முடியும் பியூஷ்? ஜெனரல் பீப்புளுக்காக போலீஸே கிடையாது, பணக்காருக்கு தான் போலீஸ் இருக்கு. பணம் கொடுத்தா வேலை செய்வாங்க, அது மட்டும் தான் இருக்கு போலீஸ்க்கு. நியாய் இல்லை. இன்னொருக்கு 1.5 மாதம் ஆயிடுச்சு நான் வெளில வந்துட்டு சொல்லிட்டு ஏடிஜிபி ஆஃபீஸ் போனேன், எங்கேயுமே போயிட்டு வந்தோம், வேலூர் போயிட்டு வந்தோம். ஒரு பக்கம் எல்லாமே தெரிஞ்சு அது ஆள் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்துட்டு திருப்பி இப்போ புதுசாக கேஸ் போட்டுட்டு புதுசாக இவர் இல்லை உள்ளே போகும்போது அது சூப்ரிடென்ட் தான் அங்கே இருக்க போகிறாங்க. இன்னும் நம்பிக்கை இருக்கேன் அதை ஆள் அடிக்காமல் இருப்பாங்க, இல்லைன்னா வைக்காமல் இருப்பாங்க. அவருக்கு உள்ளார செய்கிறத நல்லதாக செய்கிறாங்க, அதுக்கு இது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நியாய் வேணும் சார், நியாய் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிறைக்கு போன பிறகு மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்போ மறுபடியும் அந்த ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு ஒரு பயந்த சூழ்நிலையிலே இருக்கீங்களா, இல்லை இவர் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக செய்யணும். எல்லாமே வீட்டுள்ளார உட்காந்து எப்படி ஆகும் சார்? எல்லாமே இது எனக்கு வீடு மட்டும் தான் பார்க்கணும்னு நான் நினச்சேன், எப்படி ஆக போகுது சார்? யாரோ வெளில வந்துட்டு செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், செய்வாங்க சார். அதுதான் போலீஸ் உள்ளே போகும்போது கூட எனக்கு அவ்வளோ பயம் இல்லை, சரி எப்படியோ வந்துடுவாங்க. ஆனால் அடி பேச கேட்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். இங்கேயுமே நியாயம் கிடைக்கும், அது மட்டும் தான் இன்னொருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சார் நிறைய பப்ளிக் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். ஆனால் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு கூட இன்னும் 1.5 மாதத்தில் எது ரிசல்ட் வராமல் இருக்கு சார். ரிசல்ட் யார் கொடுப்பாங்க? உள்ளே இருக்க பெரிய அதிகாரி தான் ரிசல்ட் கொடுக்க முடியும், அதை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அதுதான் எதிர்பார்க்குறோம் சார். கொஞ்சம் ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அடுத்த கேஸ் எதுவுமே செய்யாமல் அடுத்த கேஸ்க்கு உள்ளே போடுறதுக்கு தயார் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாதவங்க முழிச்சிட்டு இருக்கோம் சார். நன்றி மோனிகா மேடம். பாராட்டப்பட வேண்டிய விஷயம், அவர் இதை தான் செய்துட்ருப்பார், எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு இருக்கிறது. ஐயநாதன், இந்த சமூக ஆர்வலர்கள் மொத்தமாக, அது சசி பெருமாள் ஆகட்டும் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காலகாலமாக செய்து கொண்டு இருக்கட்டும், இது முடக்கிறது ஒரு ஜனநாயக மரபா? நிச்சயமாக இல்லை. இவங்க இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கு தடையாக இருக்கிறாங்க. இங்கே நடக்கிறது இந்த கொள்ளை பொது சொத்து, அதை காக்க வேண்டிய அரசாங்கம், அரசு நிர்வாகம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள், இவர்களெல்லாம் அதை காப்பாற்றதுனால தான் மனுஷ் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கி செய்கிறாங்க. இவர் போராடுறவர், அவருக்காக போராடினார். சசி பெருமாள்னு குடிகாரரா, இல்லை காசுக்காக போராடினாரா? கோவன் யாருக்காக பேசினார், பாடினார்? சார், இதே மாதிரி தண்டகாரண்ய காடுகளில் ஹிமான் சுகுமார் என்கின்ற ஒரு காந்தியவாதி 20 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கிறாரு. அங்கே அந்த மக்கள் மேலே நடத்தக்கூடிய அந்த அநியாயம் என்னது? யார் அந்த அநியாயத்தை பண்ணுறாங்க? தண்டகாரண்யம் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு. அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய எந்த நிறுவனங்களுக்கு எதிராக பியூஷ் மனுஷ் போராடினாரோ, வேதாந்தா, ஜிண்டால், இன்னும் அது தென்கொரிய நாட்டினுடைய இன்னொரு நிறுவனம், அவங்களுக்கு எதிராக அந்த மக்கள் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்களை வெளியேற்ற நினைத்த போது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்றவர்களை அழிப்பதற்காக ஒரு படையையே உருவாக்கினார்கள். அடியாட்படை ஒன்றத்தை உருவாக்கினார்கள். உருவாக்கி அந்த மக்களை ஒடுக்கினார்கள். அவர்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் சுதந்திர காலத்தில் வெள்ளையனே எதிர்த்து போராடியவர்கள். கோண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பழங்குடியினர் மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நம்ம நாட்டினுடைய காவல்துறையினர் ஒரு 6 வயது குழந்தையினுடைய கையை வெட்டினார்கள். ஜாக்கிரதை, எந்த நிலைக்கு நாங்கள் போவோம், எங்களுடைய சுரண்டலுக்கு நீங்கள் தடையாக இருந்தால் இந்த அளவிற்கான பாதிப்பை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால்தான் அந்த இடத்தில் மாவோயிசம் வளர்ந்தது. ஒரு கட்டம் வரைக்கும் தான் தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. பியூஷ் மனுஷ் தாங்குவார். பியூஷ் மனுஷ் மாதிரி எல்லோரும் இருப்பாங்களா? அரசாங்கமும் மக்களும் அதைத்தான் யோசிக்க வேண்டும். அவர் ஏரியை தூய்மைப்படுத்தணுன்னாரு. அவர் ஏன் வேதாந்தாவை எதிர்த்து போராடினார்? வேதாந்தா செய்யக்கூடிய தொழில் நியாயமாகவும் நேர்மையாகவும் இயற்கைக்கு எந்த விதமான பாதகத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்திருக்குமானால் பியூஷ் மனுஷே அங்கே வந்திருக்க போகிறாரு. அவர் இந்த நாட்டினுடைய இயற்கையை காப்பாற்ற நினைக்கிறாரு. எடுங்க அந்த வளத்தை, அந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்துகிறதா இருந்ததுன்னா அவரை மக்கள் விரட்டி இருப்பாருங்களே. போலீஸுக்கு அங்கே வேலையே இல்லையே. ஏன் அவர் ஜிண்டாலை எதிர்த்தார்? வேடியப்பன் மலை தானே சார் சொல்கிறீங்க? திருவண்ணாமலை. ஆமாம், நாங்களாம் ஊடகத்தில் பேசணும். அவரை நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட்டுருக்காரு. ஆனால் அந்த மக்கள் உணரலையே. மக்கள் உணராத போது காவல்துறையினர் உணர்ந்து விட்டார்கள். மக்கள் உணராத இடத்தில் எல்லாம் கொள்ளையாகத்தான் நடக்கும். இந்த நாட்டினுடைய வளங்கள் இந்த மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டிற்கு மழை தரக்கூடிய வனங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக காப்பாற்றப்பட வேண்டும். என்விரான்மெண்டலிஸ்ட்டு, ஆக்டிவிஸ்ட்டுன்னா என்னத்துக்கு இருக்கிறாங்க? அதுக்கு தானே இருக்காங்க. ஆனால் இந்த கொள்ளைக்கு எல்லோரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க. சேவை செய்யத்தான் ஆட்சியாளர்கள் வருகின்றார்கள்.
சேவை செய்யத்தான் அரசு இயந்திரம் இருக்கிறது. சேவை அதனால தான் கவர்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அந்த சர்வீஸ்லாம் இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் செயல்பாட்டாளர்களுக்கு என்ன வேலை இருக்க முடியும்? ஆனால் அதை அவங்க செய்யலை. இவங்கெல்லாம் ஒரு பக்கமாகவே போட்டாங்க. ஆட்சி அதிகாரம், கொள்ளையடிக்கக்கூடிய பெருநிறுவனங்கள், அப்புறம் அந்த அதிகாரிகள், இது மூணு ஒன்றா சேர்ந்துட்ட உடனே என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா, இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஒரு சமூக செயல்பாட்டாளர்னு ஆகிறான். ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னோம்னா இதை தட்டி கேட்கணும். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதங்கம் என்னென்னா, போலீஸ்காரங்க அவரை அடிக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. போலீஸ்காரங்க நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நம்மளுக்கு அந்த கலோனியல் மென்டாலிட்டினா நம்மளுடைய போலீஸை விட்டு போகலை. ஆனால் ஜுடிஷியரி வாயை பொத்திட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதைத்தான் நான் இந்த இடத்துல இருந்து நான் கேட்குறேன். யூ ஆர் த ப்ரொடெக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள். அதுக்காக போராடக்கூடிய ஒரு மனிதனை நீ ஜுடிஷியரி காப்பாற்றலை அப்படின்னோம்னா எதற்காக ஜுடிஷியரி என்று கேட்கிறேன். என்ன பண்ண போறீங்க? நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டீங்க, பணத்தை சாப்பிட போகிறதில்ல. பியூஸ் சொன்ன மாதிரி காடு இருந்ததுன்னா நம்ம சோத்தை சாப்பிடலாம். இப்போ ஒரு விவசாயி வந்திருக்காரு, மழை வந்தப்போ வெள்ளம் வந்தப்போ இந்த நாட்டினுடைய இளைஞர்களும் மாணவர்களும் தான் இறங்கி எல்லாருமே காப்பாற்றினாங்க. அரசு நிர்வாகமே இங்கே இல்லாத போயிட்டுது. அந்த நேரத்தில் காப்பாற்றினவங்களாம் இளைஞர்களும் மாணவர்களும் தானே. அந்த மாணவர்களும் இளைஞர்களும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அப்படியே அமைதி காப்பீர்கள் என்று சொன்னால் பிறகு பயனில்லை. யார் யாரெல்லாம் ட்ரைபலுடைய உரிமைகளுக்காக காப்பாற்ற போகிறாங்களோ அவங்க எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை அனுபவிக்கின்றார்கள், கொடூரத்தை அனுபவிக்கின்றார்கள். இதற்கு காரணம் மக்களினுடைய அக்கறையற்ற ஒரு அமைதியே. நீதித்துறையினுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நன்றி ஐயநாதன். சிவகுமார், நிறைய நீங்கள் இந்த சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு லீகல் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, அவங்களோட ஒர்க் பண்ணுறீங்க. இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா என்பது ஒரு பல்வேறு தேசிய இனக்குழுக்களுடைய ஒரு கூட்டமைப்பு. அதுக்கான அந்த கூட்டமைப்புக்கான ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கும் எனக்கும் மற்ற மாநிலத்துக்கும் எனக்கும் மத்திய அரசுக்கும் அது மாதிரி ஒரு ஒப்பந்தமாக தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தை பார்க்குறோம். அதை அன்னைக்கு உருவாக்குனவங்க ஒரு 300 பேர் கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். அன்னைக்கு அவர்கள்லாம் சமூக ஆர்வலர்கள். அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் அரசமைப்பு சட்டம். அதை ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வழி நடத்துகிறாங்க. அதை துறைக்கு தலைவராக அம்பேத்கர் அவர்கள் அதை வடிவமைக்கிறாங்க. அப்போவே சொன்னாங்க, அம்பேத்கர் அப்போ உருவாக்கும் போது இது எனக்கு ஒன்றும் முழுமையாக தெரியல, இதை நம்ம அப்பப்போ சீரமைக்கலைன்னா இதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு பிரச்சனைகள் அவங்க உடனடியாக பதவி கூட பார்க்காம வெளியில் வந்து பல்வேறு தளங்களில் போராடுறாங்க. அப்போது நான் ஒரு பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு மனிதன், நீங்கள் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களை இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக தான் சட்டத்தை பார்க்குறோம். நானும் மீறக்கூடாது, நீங்களும் மீறக்கூடாது. மீறினா எனக்கு தண்டனை, உங்களுக்கும் தண்டனை என்ற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் இந்த சமூகம் கோர்க்கப்பட்டிருது. அதை சட்டம்ன்றதை விட நம்ம அறம்னு சொல்லலாம், இல்லை தர்மம்னு சொல்லலாம். யாரெல்லாம் அறம் சார்ந்து வாழ விருப்பப்படுறா, என்னுடைய மண் மக்கள் என்னுடைய செயல்பாடுகளால் நான் யாருக்கும் கெடுதல் இல்லாமல் எத்தனை பேர் வாழ விருப்பப்படுறா. நான் அறம் சார்ந்து வேலை செய்ய வந்திருக்கேன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை விட என் சக மனிதர்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அப்போது இந்த போராட்டம் நான் வந்து சமூக ஆர்வலர்களும் தனியாக பார்க்கல, நல்லவைக்கும் தீவைக்குமான போராட்டம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த போராட்டத்தில் நாம் இப்படி தான் நசுக்கப்படுவோன்றது தெரிந்து தான் நம்ம உள்ளே வரணும். உயிர் போகும், உடைமை போகும். இதை விட நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுட்டு இறந்துட்டீங்கன்னு அவங்க அதை கூட சொல்ல விட மாட்டாங்க. கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோமே, அவருடைய குணாதிசயங்களை சீர்குலைப்பாங்க. சுபோதயகுமார் மேலே பாருங்கள் 350 வழக்குகள். இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் விழிச்சுக்கிட்டு சொல்லுது, யார் மேலே பார்த்தாலும் நீங்கள் பாட்டு தேசத்துறவு வழக்குன்னு போட்டிங்களா, அந்த செக்ஷனை என்ன தான் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அதை வந்து உட்கூறு பண்ணுறதுல என்ன ஆய்வு பண்ணியிருக்கீங்க இப்போ இன்னைக்கு கேட்டுட்ருக்கேன். இதனால் வரைக்கும் என்னது, அது வந்து யாருனால தேசத்துறவனும் என்னது, நான் என்ன தேசத்துறவம் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு கூடங்குளம் அணுகுலம் எனக்கு ஆபத்தாக இருக்குன்னு சொல்கிறது தேசத்துறவமா, அதை நான் வரக்கூடாதுன்னு தடுக்கிறது தேசத்துறவமா? அப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்குது, சுபோதயகுமார் 350 கேஸ் என்னையா போட்டு வச்சுருக்கீங்க, அவர் என்னையா பண்ணாருன்னா வரக்கூடாது தடுத்தார், மக்களை கூட்டினார், இதெல்லாம் தேசத்துறவமா? அப்போ அதை யாரோ ஒரு நல்ல நீதிபதி, அப்பையும் நம்ம எங்கே பார்க்குறோம்னா, பையா சொன்னாங்க ஜுடிஷியரி பார்த்துக்கிட்டு இருந்தல, ஜுடிஷியரியிலையும் நல்ல கெட்ட மனிதர்கள் அங்கே இருக்காங்க. நீங்கள் வெளி உலகத்தில் எப்படி பார்க்குறீங்களோ ஜுடிஷியரியிலும் 80% மேற்பட்டவர்கள் ஊழல்வாதிகள்னு சாந்தி பூஷன் எழுதி கொடுத்தாரு. அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ பியூஷை தாக்குன அந்த சிறை காவலர் மேலே நடவடிக்கை எடுக்காததும், சாந்தி பூஷன் எழுதி கொடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்க இருவேறு காரணங்கள் இருக்குது. இவர் மேலே கை வச்சா உண்மை குட்டு வெளிப்பட்டுடும், அவங்க மேலே கை வச்சா தொடர்ந்து பியூஷுக்கு ஆதரவான மாதிரி ஆகிடும்.
அப்போ பியூஷ் போன்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு அவர் மீட்டைன் பண்ணணும். இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க சொல்கிறாங்களே, இது சமூக ஆர்வலர்கள் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. சிந்தனையை வந்து நல்ல விதமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, அதை புரியாத மக்கள் அறியாமைன்னு தான் பார்க்குறோம். இப்போ வந்து மண்ணு கெட்டு போகுது, மக்கள் கெட்டு, நம்ம அன்றாடம் உண்ணுகிற உணவுல அவ்வளவு நச்சு இருக்குது. 10 லட்சம் பேர் வருடத்துக்கு புற்றுநோயால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இது அபாயம் இல்லையா? இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து ஒற்றை இலக்க எண்கள் ஒரு நாள் போகணும், இரட்டை இலக்க எண்கள் ஒரு நாள் போகணும்னு சொல்கிறாங்களே, அதோடைய அபாயம் என்ன? காற்று அன்னைக்கு அங்கே அவ்வளோ மாசுபட்டு போயிடுச்சு. வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நகரமாக டெல்லி மாறிடுச்சு. அப்போ இந்த சட்டம் போட்டாலும் அன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிறாங்க. காரணம் என்னென்னா அதை உணர்ந்திருக்காங்க, அவ்வளோ மோசமான கறி. அது இந்த பிரச்சனை நாளைக்கு சென்னைக்கு வரும். அப்போ நாம் வந்து அதை எதிர்த்து இந்த கருத்துக்களை பரப்பிக்கிட்டே வரோம். இப்போ ராஜாராம் மோகன் ராயும் அதுக்கு முன்னாடி இருந்த சமூக ஆர்வலர்களும் இதைத்தான் சொன்னாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, அப்படி செயல்படும் போது சிலர் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்கன்னா, அரசு சார்ந்து காக்கா பிடிச்சிக்கிட்டே சில வேலைகள் செய்யுது. உன்னோடைய முன்னேற்றம், உன்னோடைய சேவையின் காரணமாக நீ அடையிற விளம்பரம் எனக்கு பாதிப்பரும், எனக்கு ஓட்டு வங்கி பாதிக்கும். நீ சொல்லி நான் செஞ்சேன்னு செய்யக்கூடாது, நாங்களாக செஞ்ச மாதிரி செய்யணும். சசி பெருமாள் இறந்ததுனால அவருடைய போராட்டத்தினால நாங்கள் 500 கடைகள் மூடலை. நாங்கள் சயின்டிஃபிக்கலாக நிறைய ரிசர்ச் பண்ணோம். உடனே கடைகள் மூடப்பட்டால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அதனால் நாங்கள் மூடினோம். அப்போ இன்றைக்கி என்ன, எப்படியெல்லாம் வந்து இவர்கள் சிந்தனை ஓட்டம் இருக்குன்னா, ஒரு நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்க மக்கள் அந்த சமூகத்துடைய வாழ்வியல் சித்தாந்தங்கள் அது போகிற பயணம். அப்போ எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரியான நபர்கள் மைனாரிட்டிகளாக இருப்பாங்க, பாதிக்கப்படுவாங்க. இது நாம் விரும்பி ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை. இது இப்படி தான் இருக்கும். அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியர்கள் அடித்தது எத்தனை பேர் பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க? இந்தியர்கள் தானே. எனக்கு வருமானம் வாழ்க்கைன்றதுக்காக அன்றைக்கி அடித்தாங்க, இன்றைக்கி அதுக்கே தான் அடிப்பாங்க. பொதுவாகவே நம்ம காவல்துறை மேலே குற்றம் சொல்கிறது தவறு. அவன் மனிதன், நமக்கான எல்லா பலகீனமும் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க மேலே அதிகாரிகள் சொன்னதை அவங்க செய்வாங்க, மற்றது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் எப்போ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் இது சரிப்படும். நீங்கள் வந்து ஜுடிஷியரியில் சிஸ்டத்தை சரி பண்ணாலும் சரி, வாழ்வியல் முறைகள் சரி பண்ணாலும் சரி, அப்பட்டமான அநியாயம் தான் நடக்குது. நீங்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி நான் எனக்கு பக்கமாக சொல்லி என்ன நடக்க போகுது, அப்படியே நடக்குதுங்க. நன்றி. இவங்க பேசுனதுக்கான மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம், இல்லை இவங்களை ஒட்டிய கருத்துக்கள் இருக்கும். இனியாவது இந்த ஜனநாயக மரபு வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும், நான் ஆர்கே தொகுதியில் இருக்கேன், குடிநீரில் கழிவுநீர் வருகிறது. இப்பொழுது நான் பேசிட்டு வெளியில் போனேன்னு சொன்னால் என் வீடு இடிக்கப்படுமோ அல்லது என் மீது வழக்கு போடப்படுமோ என்பது தெரியாது. போலீஸையும் அரசையும் எதிர்க்காமல் நாம் போராடுற போராட்டங்கள் வேறு, போலீஸ் வந்து நம்ம எதிர்க்கிற அளவுக்கு நம்மளை அவங்க வந்து உட்படுத்துகிற பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வேறு. நான் ஐஏஎஸ் சர்தார், நதிகள் இணைப்பு போராளி. என்னையே குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது பண்ண பிளான் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸில் வந்து காசு கொடுத்தா என்னன்னாலும் நடக்கும். தமிழகம் முழுசுமே பேசப்பட்ட செய்தி, ஆந்திர அரசு பாலாற்று மூலமா அணை கட்டி தண்ணீரை தடை செய்துன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை இந்த ஊடக வெளிச்சத்தை கொண்டு வந்தவன் நான் தான். இந்த விளைவாக வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த விஷயத்தை முதல்ல பேசுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் நாங்கள் அதை வலியுறுத்துகிறப்போ அதெல்லாம் பின்னால் பேசிக்கலான்னு சொன்னார் கலெக்டரு. அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த மாதிரி பொதுவான விஷயத்தை குறையில் எடுப்பதுக்காக அரசு ஊழியருடைய பணியை தடுத்ததாக சொல்லி 10 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பாலாத்தில் இருக்கிற மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் போராடுறோம். அதை காக்க வேண்டிய அரசாங்கம் கொள்ளை அடிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி சூழலில் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் சமூக சேவகர்களுக்கும் இந்த இயற்கை ஆர்வலர்களுக்கு தான் இந்த அச்சுறுத்தல் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு ஆற்று ஓரத்தில் நின்று ஒரு 150 வருடம் இருந்த ஒரு மரத்தை வந்து யாரோ சிலர் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது நம்மளை போன்ற சமூக ஆர்வலர்களில் உள்ள ஒரு பையன், ஒரு 16-17 வயது பையன் போய், யார் நீங்கள், எதுக்காக வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது அங்கே இருந்த அந்த விரோதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவரை அடித்து வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் உடனே சும்மா இருக்கல. ஒரு சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சார்ந்து ஒரு 10 பேரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் ஒன்று போயிட்டுருக்கு, அது ஒரு பக்கம். அப்போது இவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போதும் அங்கே இருந்த மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற சமூக விரோத சக்திகள் கண்டிப்பாக தலையெடுக்க தான் செய்வாங்க. கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறைகள்,
ரவுடிசம், இது மாதிரி தான் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அதாவது இன்றைக்கு அன்றாடம் பார்த்திங்கன்னா இந்த கடந்த காலத்தில் இருக்க போராட்டங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொன்றுமே எதிர்த்து போராடி தான் இந்த அரசாங்கத்திடமிருந்து ஒன்று நாம் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போது இது மாதிரியான சமூக ஆர்வலர்களும் ஆளுங்கட்சியை தவிர பிற கட்சிகள் செய்தாலும் கூட இந்த அரசாங்கம் ஒடுக்க தான் முயல்கிறது. இன்னைக்கு எவ்வளவு ஊழலுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறது. இவர்கள் அரிசி கொள்முதல்ல இருந்து, பருப்புல இருந்து, இவங்க முட்டை ஊழல்ல இருந்து, ஆவின் பால் ஊழல்ல இருந்து, இந்த கடந்த உங்களுக்கு தெரியும் 6-7 ஆண்டுகளாக இப்போ அடுத்த முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஊழல் நடக்கிறது. இன்னைக்கு போராட்டங்கள் நடக்கிறது எல்லாமே 2 விதமாக நடக்குது. ஊழலுக்கு எதிராக நடக்கிறது, சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக நடக்கிறது. இவர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக வந்து போராடுகிறார்கள், பொது பிரச்சனைக்காக தான் போராடுகிறார்கள். எப்போ இந்த அரசாங்கத்தில் ஒரு மாற்றம் வருதோ, மக்கள் விழித்துக் கொள்கிறார்களோ, ஒரு புரட்சி நடக்கிறதோ, அப்பொழுதுதான் இந்த சமூக ஆர்வலர்கள் நடத்தும் போராட்டங்களும் வெளியில் வரும், மக்களுக்கும் ஒரு விடிவு காலம் வரும். அப்போ இந்த சமூக ஆர்வலர்களுடைய தொண்டு தொடர வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாங்கள் ஒரு இயக்கமாக இருந்தாலும் சமூகத்து மேலே அக்கறை கொண்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களை வந்து நாங்கள் தனித்தனியாக செயல்படுறோம், தயவுசெய்து நினைக்க வேண்டாம். சமூக போராளிகளுடைய நோக்கத்தையும் அவருடைய போராட்டத்தையும் இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். அதே போல ஆட்சியாளர்களும் அதை ஜனநாயகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூக போராளிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். சமூக போராளிகள் செய்கிற போராட்டம் எல்லாம் அரசுக்கு எதிர்வானதென்று நினைக்காதபடி, அரசுக்கு ஆதரவாக அவங்க செய்ய முடியாத காரியத்தை சமூக ஆர்வலர்கள் எடுத்து செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து எங்களுக்கு பக்கபலமாக அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவருக்கு ஆதரவாக எங்களுடைய மீனவ மக்களும் சேர்ந்து இவருக்காக போராட தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வந்து முதல்ல நம்ம தமிழகம் தழுவிய அனைத்து சமூக சேவர்களும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி நமக்கு நாமே ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெற்ற சுதந்திரத்தை படிப்படியாக நாம் மீண்டும் அந்நியர்களிடம் பறிகொடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது மக்களிடம் எடுத்துச் செல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதன் மூலமாகத்தான் மக்கள் புரட்சி என்பது இந்த நாட்டிலே நடக்க வேண்டும். அதன் மூலமாக தான் நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வை காண முடியும். சோஷியல் வாலண்டியர்ஸ்லாம் நமக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போராடுறது நமக்காக தான், அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சு அஸ் அ காமன் மேன் நம்ம இப்போதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு அடடா அப்படின்னு சொல்லி போகிறதோடு இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், வி குட் பி டிஃப்ரென்ஷியேட் பை டிஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு வகையில் அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக யார் யார் போராடுகிறார்களோ, அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, மக்களில் ஒரு பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மக்களினுடைய முழு ஆதரவும் தர வேண்டும். போராட்டம் வந்து அதிகாரிகளை எதிர்த்து இல்லாமலும் அது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதிகாரத்துக்கு வரக்கூடிய போராட்டமும் நம்ம பண்ண வேண்டிய கடமை இருக்கும். சமூக ஆர்வலர் பாதுகாப்புன்ற ஒரு ஆணையத்தை தனியாக உருவாக்க வேண்டும். அன்னைக்கு இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் தனித்தனியாக செதறி கடந்தார்கள், அங்கங்கே அழிந்து போனார்கள். ஏனென்றால் வெள்ளையர்கள் அவர்களை அப்படி அழித்தார்கள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்த பின் மொத்தமாக சேர்ந்து வெள்ளையர்களை வெளியேற்றி விட்டார்கள். இன்று கொள்ளையர்களை நாம் வெளியேற்ற எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் செயல்பட வேண்டும். இப்போ ஃபியூச்சர் வந்து ஏன் அடித்தாங்கன்னா அவர் இயற்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. கார்பரேட்டுடைய இது என்னென்னா இயற்கையை அழித்து வியாபாரமாக்கி லாபம் சம்பாதிக்கணுன்றது தான் கார்பரேட்டுடைய இது. இப்போ இந்த முரண்பாடுகளை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவர்கள் நாம் புரிஞ்சு ஏதோ வந்து ஒரு தாசில்தார்கள் போய் சண்டை போடுறது இது மட்டும் இல்லை, ஏதோ இதை தாண்டி இருக்குதுன்றதை நம்ம புரிந்து கொண்டு அதற்கேட்டு நம்ம வியூகங்களை நடத்தணுன்றது. இந்த போராட்டங்கள் மூலம் மக்களை திரட்டி அதிகார மாற்றத்துக்கு உட்படுத்தினாதான் நான் நடத்துகிற போராட்டம் ஒரு வெற்றியாக இருக்கும். பியூஷ், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சமூக ஆர்வலர்கள் மீது ஜனநாயகத்தினுடைய அந்த பாதிப்பு இல்லாமல் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு, சட்டத்தை உயர்ந்த ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தில் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரே வேண்டுகோள் மக்கள்கிட்ட, நான் பின்வாங்க போகிறதில்ல, இதில் இறந்தாலும் பின்வாங்க போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக நொந்து போயிருக்கேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பின்வாங்கிறது ஆகாது, எக்காரணத்துக்கும் ஆகாது. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள், எங்களை நல்லா பயன்படுத்துங்க. நாங்கள் எங்களை சேர்த்து நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஈகோ பார்க்காம, அது ஈகோஸ் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி நாங்களும் நடந்துக்கல. அவங்க இவ்வளோ அதிகமாக எடுக்கவும் தேவையில்லை. இன்னொன்று ஒரு மனநிலை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பேசுகிற அளவுக்கு இல்லைங்க. மன்னிச்சிடுங்க. என்ன நீங்கள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்க, எனக்கு திருப்பி இதே செக்ஷன்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. புதுசாக போட்ட செக்ஷன்ஸு. என் ஒய்ஃப் கிட்டேனா நான் பதில் சொல்ல போகிறேன், எங்கள் அம்மா அப்பா கிட்டேனா பதில் சொல்ல போகிறேன், என் குழந்தைங்கிட்ட நான் பதில் சொல்ல போகிறேன். அது ஓடிட்டுருக்கு. ஆனால் கெட்ட டைம் போகும், கண்டிப்பாக போகும், நல்ல நேரம் வரும். ஒரு ஃபேஸ் தான். நன்றி மனுஷ்.
புலீஸ் உண்மையாக என்ன இருக்குது அதை பார்த்துட்டு யார்கிட்ட பணம் வாங்கிட்டு எது போய் கேஸ் போடாமல் இருப்பாங்கன்னா அதே போதும் சார், அது மட்டும் போதும். இப்போ இந்த வேலைகள்லாம் செய்கிறவங்க வந்து ஏதோ கையாலாகாதவர்கள் வெட்டி வேலை செய்கிறாங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கரன்சியை சேர்த்து வைக்கிறீங்க. நல்ல மண், நீர், காற்று, உணவை நீங்கள் விட்டு வச்சுட்டு போகிறீங்களா பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற அபாயம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதை உணர்ந்து செயல்படுங்க. மற்ற சமூக ஆர்வலருக்கும் சொல்கிறதும் அதுதான், ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். அதான் சல்வா ஜுடும் என்கின்ற ஒரு அடியாட்படையை அரசுகளே செய்து மக்கள் மீது அடக்குமுறை ஏவி விட்டபோது அதை தடுத்து நிறுத்தியது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம். பாஸ்கோ உள்ளிட்ட மிகப்பெரிய கொள்ளைக்கார நிறுவனங்களினுடைய அந்த வேட்டைக்காடாக இருந்த தண்டகாரண்யத்தில் அவர்களை நிறுத்தியது, ஒரிசாவில் நிறுத்தியது உச்சநீதிமன்றம். நாம் வழக்குகளை சரியாக கொண்டு செல்லும் பொழுது நாம் இந்த சட்டத்தின் வாயிலாக, இந்த அரசமைப்பின் வாயிலாக நாம் அவருடைய மனசாட்சியை நாம் தட்டி எழுப்புகின்றோம், நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திரு மனுஷ் வந்து சொல்கிறாரு, இந்த அரசை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள் ஈகோ இல்லாத எங்களை பாருங்கன்றாரு. மனுஷ் முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்கள் வெளியேற்றின வேதாந்தா, நீங்கள் வெளியேற்றின அந்த ஜிண்டால், இவங்கெல்லாம் தான் அரசனுடைய நண்பர்கள். நீங்கள் வெளியேற்றிட்டு பின்ன அந்த அரசு உங்கள் கூட வந்து நிற்கணும்னா எப்படி? நாட்டு அரசுகள்னால் நான் மத்திய அரசு சொல்ல வரேன், வெளிப்படையாக பேசுகிறேன். அப்போ நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கங்க, ஒரு மிகப்பெரிய அளவில் உலகளாவிய பொருளாதாரம் என்கின்ற பெயரில், வர்த்தகம் என்கின்ற பெயரில் இந்த நாட்டினுடைய வளங்கள் இந்த மக்களினுடைய நலனுக்கு உட்படுத்தாமல் சுரண்டப்படுகின்றன. அதை தடுப்பதனால் நீங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றீர்கள். இதுதான் இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிரான இந்த சமூக செயல்பாட்டாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிற்கு காரணம். இதில் செய்ய வேண்டியது உங்களையும் இல்லை மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டிய ஆட்கள் ரெண்டு, த ஃபோர்த் எஸ்டேட், நீங்களும் நானும், நம்மளுடைய தோழர்கள். அவங்க தயாராக இருக்கிறாங்கன்றதை நான் நம்பிக்கையோடு முனிசாக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கும் சொல்கிறேன். நாங்கள்லாம் உங்களை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டோம். தயவுசெய்து இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், இந்த நாட்டுடைய மாணவர்கள் நீங்கள் விடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிறது என்னன்றதை புரிஞ்சிக்கல அப்படின்னோம்னா உங்களுக்கான அரசியல் வராது. உங்களுக்கான அரசியல் வரல அப்படின்னோம்னா தேர் வில் நாட் பி நேஷன் பில்டிங். இந்த நாடு மண் விடுதலை பெற்றிருக்கிறது, மக்கள் விடுதலையும் உண்மையான சுதந்திரம் என்பதையும் சுவாசிக்கவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி சுவாசிக்கக்கூடிய ஒரு தேசமாக இது இருந்திருந்தால் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம்? எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யோசிக்க வேண்டும், நீங்கள் ஆழ்ந்த கருத்தை செலுத்த வேண்டும், நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களோடு நீங்கள் கைகோர்க்க வேணும். அப்போ தான் இந்த சிவகுமார் போன்றவர்கள்லாம் உங்களோட வந்து அதை பலப்படுத்தி உண்மையான ஒரு தேச கட்டுமானத்தை உருவாக்க முடியும். இல்லை என்றால் உருவாக்க முடியாது. எனவே இளைஞர்களை விடுத்தெடுங்கள். நன்றி. இது போன்று இருக்கவர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். அது சசி பெருமாளாக இருக்கட்டும். நாம் தவறிவிட்டோம், ஒவ்வொரு முறையும் நம்ம அதை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சமூக சேவை அமைப்புகள் இருந்தால்தான் இந்த சமூகம் அழகாக இருக்கும். பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு அருகில் நீங்கள் செல்வீர்கள். பிறருக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களுக்கு அருகில் வருவார். அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காந்தியடிகள் சொல்கிறார்கள், எல்லா வெற்றி பெற்ற மனிதர்களும் அவமானங்கள், ஏளனங்கள் தாண்டி தான் வெற்றி பெற்றிருக்கார்கள். அன்னை தெரேசா போய் ஒருத்தட்ட கேட்கும்போது கையில் எச்ச துப்புறாரு. சொல்கிறார், எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு என் பிள்ளைங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு தான் அவரே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய இருக்கிறது. ஆகவே அவமானங்கள் நிச்சயமாக இருக்கும். சசி பெருமாளினுடைய மரணமும் கோவனுடைய சிறைவாசமும் இவர்களுடைய கண்ணீர் துளியும் விதைகள். விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. நிச்சயமாக இது எல்லா இளைஞர்களுக்கும் சென்றடையும். தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்வார்கள், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் கைவிட்டு விட்டன, ஆனால் நான் முயற்சியை கைவிடவில்லை என்று அதுதான் இத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு காரணம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் செய்வது இன்கம்காக கிடையாது, அவுட்கம்காக சொல்லுங்கள். இந்த சமூகத்தினுடைய நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க. அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் செய்தால் கேட்டால் அது டிமாண்டு, 10 பேர் சொன்னாங்கன்னா அது கமாண்டு. ஆகவே நாம் குரல் கொடுப்போம், அதிகாரத்தோடு ஒரு குரல் கொடுப்போம், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஜனநாயக மரபை காக்கும் விதமாக இந்த சமூக சேவகர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு உதவியாக இருப்போம் என்ற ஒரு நிச்சயத்தை மட்டும் நாங்கள் தருகின்றோம்.